ஆர்ட் இருக்குதுல்ல, ஆர்ட்டு அதை எடுத்துட்டு வேறு ஆர்ட் வச்சிடுவான். வச்சிடலாம்ல, வைக்கிறான் இல்லை இப்போ விஞ்ஞானம். மூளை எடுத்துகிட்டு வேறு மூளை வைக்க சொல்லி பார்க்கலாம். வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா உன் மனன்றது அங்கே தாங்குது, உன் அறிவுன்றது அங்கே தாங்குது, உன் ஆற்றல்ன்றது அங்கே தாங்குது, உடலுக்குள்ள இல்லை. தலை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பிரிஞ்சு போகிற கரண்ட்டு தான் ஊடுங்க மாதிரி இந்த உடல். அப்போது முழு அமைப்பே தலையில் தாங்குது. அதனால் தலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால் எஞ்சான் அவன் கையில் 8 ஜான் உடம்பு. அது இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ அந்த தலைன்னு ஒன்று இல்லைன்னா யோசனைன்னே ஒன்று இல்லை, தலைன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னே ஒன்று இல்லை, தலைன்னு இல்லைன்னா அறிவுன்னே ஒன்று இல்லை. அத்தனை பொருளையும் அங்கே அடக்கி வச்சுது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண்ணதாசன் வந்து பெரிய ஞானி. ஏன் ஞானி? 8வது தான் படித்தார். எவனும் எழுத முடியாத பாடல்கள் அவர் எழுதுறது காரணம் அந்த சிரசில் இருக்கிற அந்த பாகங்கள், அந்த செல் பகுதிகள் அவருக்கு இயற்கையாகவே இயங்குச்சு. அந்த சுவாசமாகப்பட்டது அங்கே போகுது. அங்கே தான் ஆன்மாவே இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரணவமேடு. அதனால் அதுவே முக்கிய பொருள். உடலுக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உடலுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. உடலுக்குள்ளே என்ன இருக்குது? ஆன்மா இருக்குது. இந்த முப்பொருள் இருந்தாலும் இந்த 2 பொருள் இயங்கணும்னா தலையில் இருக்கிற ஆன்மா இருந்தால் தான் இந்த 2 பொருள் இயங்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், முப்பொருள் ஒன்றா வருது, ஒரு மனித உடலுக்குள்ளே போகுது, அதாவது இடம் பிடிக்குது. ஜீவன்ன்றது இடுப்பு பிடிக்குது, உயிர்ன்றது தொப்புல பிடிக்குது, ஆன்மான்றது தலையை பிடிக்குது. அப்போ தலையிலேருந்து தான் இயக்கம் இல்லையா? வலது நாச்சில் மூச்சு துவங்குச்சுன்னா இடது கட்டை விரல் வரைக்கும் போகும். அது இடது நாசில் மூச்சு துவங்குச்சுன்னா வலது கட்டை விரல் வரைக்கும் போய் வரும். இதான் 64 கலைஞானம். இதில் எங்கே தடைப்பட்டாலும் பராலிசினிடுவோம். இந்த சுவாசமாகப்பட்டது எங்கே போலையோ அங்கே செயலிழந்து போயிடும். அந்த செயலிழந்ததுக்கு பேர் பராலிஸ் அட்டாக் ஆகிடுச்சுங்க அப்படின்ட்டு இல்லை. முழுமையாக இறைவனை எந்த நேரமும் மனசால் நினைக்கணும். மனசால் முழுமையாக நினைக்கும் போது அந்த மனசாகப்பட்டது ஒரு நல்ல குருவைட்டு போய் காட்டி கொடுக்கும். மனசால் நல்ல குருவை நினைக்காம ஏதோ ஒரு குரு கட்சா போதுங்கன்னா எங்கே ஒன்றா வச்சுன்னு போய் விட்டுடும். என்கிட்ட ஒரு சீடர் இருக்கிறாரு, அவர் உபதேசம் கொடுக்குறாரு. அவருடைய சீடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா அவர் உபதேசம் கொடுக்குறாரு, எனக்கு அது திருப்தி இல்லை, உங்களாண்ட வரணும் உபதேசம் வாங்கினார், வராதேன்னுட்டு. எப்போ நீ இன்னொருத்தரை குருவாக ஏற்றுக்கணியோ கடைசி வரைக்கும் நீ அவர்கிட்ட தான் இருக்கணும். என்கிட்ட வராதப்பா, நான் கட்சி நத்தலை அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல மனம் உள்ளவனுக்கு நல்ல குருவை காட்டி கொடுக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமே இல்லை. இதுக்கு இறைவன் ஒரு பாலமாக அமைவான். ஆனால் இந்த மனம் எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடுறவனுக்கு சரியான குரு அமைய மாட்டான். இதுதான் காரணம். உன் மனம்தான் எல்லாத்துக்கும். கடவுளை தேடணுன்றதும் மனம்தான், கடவுளே இல்லைன்றதும் மனம்தான், கடவுளை வழிபடணுன்றதும் மனம்தான். எல்லாத்துக்கும் பேஸ் இந்த உலகத்தில் மனம். அந்த மனத்தினுடைய செயல் நீ எப்படி இயக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் புரிய போகுது. அதனால் நல்ல குருவை தேடுற சீடனுக்கு கண்டிப்பாக அமைவான். ஒரு பொருள் இல்லை, மனம்ன்றது மனுஷன் ஒரு பொருள் தான். ஓகே, தோற்றத்தில் மனுஷன் ஒரு பொருள் தானே. ஆமாம். அவனுக்கு தனித்தனியாக கை, கால், மூக்கு, வாய் இப்படின்னு தனித்தனியாக இருக்குது. அது என்ன? அது கால் வருதுன்னு சொல்லலாமா, கை வருதுன்னு சொல்லலாமா, மனுஷன் வரான்னு சொல்லணுமே. அப்போ எல்லாம் சேர்ந்தது மனுஷன். ஆமாம். 5 பஞ்சபூதங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது 5 பஞ்சபூதத்தினுடைய மனசும் இருக்குது. ஓகே, இதுக்கு தான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பேன், சேவல் 4 குஞ்சது 5 காயமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, கூவமான கிழநெறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் சேவலான 4 இறந்து போச்சு, குஞ்சதான 5 இறந்து போச்சு அப்படின்னு. அப்போது
இந்த சேவல் 4 அப்படின்னா என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 4 அந்த காரணம் மறைமுகமாக இருக்குது. 4 பொருளாக இருக்குது, ஆனால் ஒரு பொருளாக இல்லை. இது 4க்கும் சேர்ந்து தான் மனம் இல்லையா? இது 4 சேர்ந்து 4க்கும் எதனுடைய ஆதிக்கம் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி செயலாகுது. அப்போ குஞ்சது 5 அப்படின்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே அந்த அந்த காரணம் உருவாகுது. எப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த காரணம் உருவாகுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த காரணம் உருவாகுது. அந்த காரணம் உருவான பிறகு தான் தாயினுடைய கர்ப்பத்தில் உடல் உருவாகுது. அதனால ஞானி என்ன சொல்றான், அது சேவல்ரா, இது குஞ்சிடான். எல்லாம் யோசிக்கணும், சும்மா இல்லை நான் பாட்டு படித்தேங்க, நான் ரொம்ப படிச்சு வருங்க, வீட்டில் வச்சுக்க படித்தா. அப்போது முன்னாடி வந்தது சேவல், பின்னாடி வந்தது குஞ்சு. அப்போது கூவமான கிழநரி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண். சேவல்னாலும் இறந்து போச்சு, குஞ்சு அது என்ன கூவமான கிழநரி அப்படின்னா, நாதம் வந்து உள்ள புகுந்ததுன்னா இந்த அந்தகரணம்ன்றது அழிஞ்சி போயிடும், மனம்ன்றது இல்லை. அப்போ 5 பஞ்சபூதமும் இறந்து போச்சு. அங்க மெய்வாய் கண் மூக்கு 5 செத்து போச்சுப்பா, அந்தகரணன்ற 4 செத்து போச்சுப்பா, ஆன்மா மட்டும்தான்ப்பா நிற்கிது அப்படின்னு. மனுஷனுக்கு நிஜத்தை தேடுற வரைக்கும் அவன் எதில் ஒன்றா போய் தேடின்னுப்பான். ஆனால் நிஜம் தெரிஞ்சு போன பிறகு திருப்பி தேடுறதை விட்டுடுவான். அது மாதிரி சரியை கிரியன்றது நிஜம் தேடுறது, யோகம்ன்றது நிஜத்தை தேட பயணம் பண்ணுறது, ஞானம்ன்றது நிஜத்தை அடைஞ்சது. அப்போது நிஜத்தை அடைஞ்ச பிறகு அவன் பொய்க்கு எப்படி வருவான்? இல்லாததுக்கு வர முடியாது. அப்போது ஞானிக்கு சரியை கிரியை இது 2மே கிடையாது. யோகம் ஞானம் மட்டும்தான் ஞானிக்கு உண்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது வளர்ந்துச்சு, சரி நம்ம ஆசை திருப்பி சின்ன குழந்தை ஆகணும்னு ஆகுமா? ஆகாது. ஞானியினுடைய நிலையம் அப்படி தான். படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் சாமி. உண்மையில் கடவுள் நோக்கம் என்ன? ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு வாடான்னு படித்தான், அனர்த்தமாக வாழ்ந்துன்னுக்குறோம். இதுதான் நம்ம நோக்கம். இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு என்கிட்ட வா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு படித்தான். நம்ம அனர்த்தமாக வாழ்ந்து கடவுளை பற்றியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாயின்னுக்கிறோமா? இதுதான் நோக்கம். சொல்லு. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சுவாமி? கண்டிப்பா பேசித்தானே ஆகணும். பேசுற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க. இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா? மகாபாரதம் முடியாது. நீ நான் எழுத முடியுமா? குரான் நீ நான் எழுத முடியுமா? பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசினானோ சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா? திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா? படித்தவங்க தானே எழுத சொல்ல பார்க்கலாம். எவனாலும் எழுத முடியாது. ஒரு பாட்டு எழுதுனா 9 குறைக்குது. அதில் அவங்க எழுதுறதுல குறைய கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் மனுஷனாந்து பணத்துக்காக எழுதுனா குறைகள் வரும். அவன் கடவுளாந்து கடவுள் நிலையிலிருந்து எழுதும்போது குறையே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது, இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது. சொல். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சுவாமி? அவர் சொன்னது வேற. நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு வளர்த்து உடலை வளர்த்துக்கிறியா? இல்லை. ஊரில் இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோன்னு உடலை வளர்த்துக்கிட்டு. திருமூலர் சொன்னது அந்த இந்த உடலை சொல்ல, அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ள, அதனால ஓம்பினேன்ன்றாரு, இதை பாதுகாத்தன்றாரு. நீ என்ன பண்ற? ஊரெல்லாம் என்ன பார்க்கணும்டான்ட்டு வளர்த்துன்னுக்கிற. நீ வளர்த்ததுக்கும் அவர் வளர்த்ததுக்கும் வித்தியாசம் வேற. அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்துக்க கூடாதுமா. இல்லையா? நம்ம போய் ஜிம்மில் போய் ஜிங்கின்றோம் உடலை எல்லாம் பார்க்கணுன்ட்டு. அவர் எந்த ஜிம்முக்கு போனாரு? ஆனால் அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தம வாழறான்,
உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால், அதனால் அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு. நம்ம பாதுகாக்கிறது அதுக்காக இல்லை, ஊரில் இருக்கிறவங்கள என்னை பார்க்கணும்ல பாதுகாத்துன்னுக்குறோம். அவர் கூட அப்படித்தான் பண்ணுறாரு. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரும் அவரை பார்த்தா பயப்படணும், அது மாதிரி உடம்பு வளர்க்குறாரு. என்னை பார்த்தா என்ன பண்ண, காது மேலே 2 அடிச்சு போட்டுருவான் என்ன, அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம். அந்த உடல் வளர்க்கறது இல்லை. உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன் என்றாரு. நம்ம வளர்க்குற உடல் அந்த உடல் இல்லை. நம்ம உடல் வளர்க்குற உடல் வேறு, அவங்க வளர்த்த உடல் வேறு. தீட்சைன்னா என்ன சுவாமி, எத்தனை வகைகள் உள்ளது, அவற்றால் நம்மளுக்கு என்ன நன்மை? ஒவ்வொருத்த குருமார்களுக்கு பொறுத்துக்குதுமா, ஏராளமாகுது. தீட்சையில தீட்சைனா உபதேசம், அது ஒவ்வொரு குருவை பொறுத்துக்குது. அவன் அதில் எவ்வளோ தூரம் போனானோ அதுக்கு ஏற்ற தீட்சை. தவம் செய்வதை விட மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ்வதுதான் உயர்வான தவம். ஆமாம், அது ரொம்ப கிருபானந்த வாரியார் தான் உதைப்பான். ஏன்னா அங்கே தான் உதகுதெல்லாம் பண்ணுவோம், தவத்தில் உதெல்லாம் கிடைக்காது இல்லை. இவன் உதப்பட்டே சுகத்தை அனுப்பிச்சான். அதுக்கு தான் சொன்னான், இவன் எப்படிப்பட்டவன்டான்னா பொண்டாட்டி மனம் கொள்ளணும். பொண்டாட்டி சொல்லணும் உன்ன மாதிரி புருஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டான், அதுக்காக இவன் உயிர் வச்சுன்னு வாழறான். அதனால சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனம் கொள்ளுறோம், பேசும் மாடு. நான் மனுஷன் சொல்லலை, இவனை மனுஷன் சொல்ல. இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு அவருக்கு எண்ணி பார்த்துட்டு அதில் குறை இல்லாமல் இருந்துட்டா கனவா உன்ன மாதிரி கனவனே இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக இவன் உடலை உயிர் வச்சுன்னு வாழ்ந்துன்னுக்குறான். மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு போ. உன்னை கடவுள் எப்படா கூப்பிட்டான், யார் தவம் செய்ய சொன்னா உன்னை? எந்த ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னை நோக்கி தவம் செய்யன்னு சொன்னானா? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான். இது மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோட என்னோட இருந்தான் சொல்லவே இல்லையம்மா. நீ இருடா மனைவி மக்களோடே இருந்து சாவிடா உதப்பட்டு. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு மதுரையிலேருந்து. என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகுவாருங்க, ரொம்ப சோசியலாக இருப்பார். உங்கள்கிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யாருக்கிட்டும் பேசவே மாட்டுறாரு. ஏன் பேச மாட்டுறாரு? துட்டு கிடைக்கல. கலன்னு பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன், கலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான். நல்ல வருமானம் இருந்தது. இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை, கம்மனு கடவுள் ஆண்டியே உட்காந்துங்கிறாரு. அதனால துட்டு கிடைக்கல, தொல்லையாக போச்சு அவங்களுக்கு இல்லையா? அதுதான் சொன்னான். பெண்டாட்டியும் பிள்ளையும் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு சுல்லானிடா, நீயே தேடிக்கணும் வேணடாதுன்னா. நீ சுதந்திரமாக இருந்திருப்ப, ஆனால் பூந்தாளில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கினடானா. அதனால சொன்னான், பெண்டாட்டி பெரும் விலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா. ஏன்னா நானே போட்டுக்கணும் விலங்கு, எனக்கு நான் எங்கேருந்து உருப்பட போகிறேன் இனிமேல் அப்படின்ட்டான். சரி அது கூட பரவாயில்ல, அட்டு மூட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்டை வச்சு இன்றைக்கி கோர்ட்டில் ஒரு 1000 பேர் வாழறான்னா 99 பேர் கோர்ட்டில் தாங்கிறான். அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தீங்க பாரு, சாவர குத்தி கொண்டுட்டான் அவங்களான்ட்டான். அப்போ நீ எங்கடா நிம்மதியாக வாழதுன்ட்டான். அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்வார். ஒரு மீனுக்காரன் வலை போடுறான், அந்த வலை இறங்குது தண்ணியில். சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது, வலையில் மாட்டாமல். சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது, வலையை தூக்கிட்டான், வலைக்குள்ளே மீன் இருக்குது. அந்த வலைக்குள்ளே இருக்கிற மீனில் என்ன பண்ணுதுன்னா சில இதெல்லாம் எகிரி அந்த காதில் பெறாலுன்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த வலையை கீழ்ச்சி தப்பிச்சு குச்சிட்டான். சில மீன்கள் என்ன பண்ணுறா மாட்டிக்கணும் கம்மன் படுத்து கிடக்குதான். இன்னைக்கு குடும்பஸ்தனுடைய நிலை அதாண்டான்றார். அதுலேருந்து வெளியே வர முயற்சியை அவன் பண்ணுறதில்ற, அதிலேயே படுத்து கிடக்குறான்டா. அருமையான விளக்கம் அப்படின்றார். அந்த மாதிரி வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு. சொல்லுமா. யோக நிலையில் சிறந்தது பக்தி யோகமா, ஞான யோகமா, இல்லை கர்ம யோகமா சாமி? குண்டலினி யோகம் இவைகளை நம்ம செய்ய முடியுமா? யோகம் என்னது நீங்க சொல்லுங்க சாமி. உங்களுக்கு கேள்வி கேட்குற, உங்ககிட்ட தான் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சாமி. நீங்க வந்து சுரபி மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. ஐயோ நான் ஒரு கை நாட்டு கேஸுமா, நீ வேறம்மா, நீ என்னமோ என்ன பெரிய ஆளுன்னு நினச்சிக்க. ஒன்றுத்துக்கு உதவ, நான் ஒரு 0 கேஸ். நான் சும்மா அனுபவத்தை ஏதோ டபாச்சின்னு இருக்கிறீங்க எல்லாரையும். அப்படி இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அறிவாளி கிடையாது. யோகம்னாவே செயலுன்னு அர்த்தம். அதனால்தான் பகவத்கீதையில் அதை பிரிச்சான். கர்மயோகம், கர்மயோகம்னா உன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல் செய்யும்.
அதை நீ சீராக செய்துட்டினா அடுத்ததுக்கு வருவ பக்திக்கு வந்துடுவே நீ. ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே செய்ய வேண்டிய செயல் நீ சரியாக செய்யலாம் பக்திக்கு வர முடியாது உன்னால். அதனால் அது கர்மயோகம் பண்ணான். குடும்பத்தில் பொண்ணுக்கு என்ன செய்யணும், பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த செயல்களை தவற விடாமல் செய்தினா அது கர்மயோகம், உன் கடமை அது. அடுத்தது கடவுளை கும்பிட்றது பக்தி யோகம். அது என்னன்னா நீ மனிதனாக பிறந்துட்ட, இறைவனை தேடி ஆகணும், அதுக்காக ஒரு செயலை செய்யணும், அது பக்தி யோகம். சரி, அந்த பக்தி யோகத்திலையும் உனக்கு நிறைவு கிடைக்கல, அதை பூரணமாக செய்த, அப்போ அதுக்கு அடுத்தது எதோ ஆகுதோ அது யோகம் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஞானம். அந்த மாதிரி யோகத்தில் 4 பதங்கள் இருக்குதுமா. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்ட்டு பதங்கள் பிரித்து வச்சுக்குது. இது அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்வான். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாம் செய்கிற மாதிரி பேசுவான், செய்ய முடியாது. சொல்லுமா. இப்போ விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா? விதி வலியதுமா. மதி வலியதுன்னா நான் சாவே வேண மாட்டேம்மா, இங்கேயே ஒரு 500 வருஷம் உட்காந்துப்போம்மா. விதி ஒரு தாமரை பூ மாதிரி, இது மதி. விதி இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி, சுற்றி முள்ளு இருக்கும் தெரியுமா? தாமரை தண்டுல தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி. அது உள்ளே வச்சுக்கிச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ளே போயிடும். அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசுங்கிடும் அழுத்தனா. விதி கருங்கல் மாதிரி அசையாதது. அதனால விதி வலியதுமா, மதி குழந்தை மாதிரி மாதிரி. விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் போறதில்லம்மா, கடவுளை தவிர. கடவுள் ஒண்டி தான் விதிக்கு அப்பாற்பட்டவன். மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டத்தான். சொல்லு. இப்போ நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் கர்மானால தான் நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ அந்த கர்மாவை நம்மளால இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியுமா? கர்மா வருது, அதை தீர்க்க முடியுங்களா இந்த ஜென்மத்தில்? முடியாது. முடியாது. கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். மாறுபட முடியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு சாமி. உங்க புருஷங்கிறாரா? இருக்காரு. எனக்கு புருஷன் வேணாம், என் பொண்ணு வேணாம். நான் என் கர்மாவை தீக்கி போறேன், நான் கடவுள் எடுப்பேன், வர முடியுமா? முடியாது. யாராலையுமே முடியாது. வாயில தான் பேச முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும். இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா ஆறாது. இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாவே நிக்குதுங்க இல்லையா? அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துன்னு போயின்னுக்கிறோம். எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடி அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணணும்? என் பையனை கூப்பிட்டு, நீ என்ன நான் என்ன செய்த? உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும். அதுதான முறை. கேட்கறது இல்லை. இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் ஆச்சா, நான் போய் 4 அடி அடிச்சிடறேன் அவனை. அப்போ இது கர்மா. இது எதுலேருந்து உருவாகுது? இந்த பற்றும் பாசத்திலிருந்து உருவாகுது இல்லையா? இப்போ 2-3 நாளாக பார்க்குறேன், தொடர்ந்து ஒரு தாய் 2 குழந்தைங்களை கொண்டுக்குன்னு அவங்க தீர்த்துட்டாங்க. ஒரு கணவன் மனைவியை கழுத்தை வெட்டிட்டான். இதான் எனக்கு பேப்பரில். சரி, இந்த பொம்பளை சாவரா, அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும்? அது ஒரு உயிர் தானே. இதானே நம்ம நினைப்பு. அவன் நினைப்பு அது இல்லை. நான் சாக போறேன், என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாதுன்னு கொண்டு போடுறான். அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி, நம்ம செய்யறது அவ செய்யறது தப்பு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி, ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு. இங்கதான் உருவாகுது கர்மா. இதை போய் எங்க தீர்க்கிறது? தீர்க்க முடியாது இல்லையா? என்னால ரொம்ப அழகா சொன்னார் சிவவாய்க்கர். இதெல்லாம் தீர்க்கணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த குளத்துல தண்ணி வற்றி போனா கோரை மாதிரி சொல்றேன் தெரியுமா? கோரை செடி, அதை காலே வைக்க முடியாது, இடமே இருக்காது, அடர்த்தியாகி போயிருக்கும். அதே மாதிரி ஆறுங்கள்ல இருக்கும். அது மாதிரி பாவ கோரை மொழிச்சு போய்க்குதான் மனுஷங்கிட்ட அடர்த்தியா. அதனால சொல்றாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பீராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம்ன்றார். இவ்வளோ பாவத்தை சேர்த்துட்ட, இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது. ஆனால் டெய்லி 4 மணிக்கு வந்து ஒரு 4 நாள் கட்டு அறுத்து போடும், அன்னாட அறுத்தினா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நானும் அறுத்து பார்க்குறேன்,
என்னால் அறுக்க முடியல. ஒரு நாளைக்கு கட்டினா 9 நாளைக்கு விட்டுடுறேன், திருப்பி பார்த்தா அதே அளவுக்கு இருக்குதாங்க. இதுதான் மனித வாழ்வு. அதனால் பேசுறதெல்லாம் வேறு, செயலெல்லாம் வேறு. பேசுறதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு செய்ய முடியாது எவனாலையும். என்ன பேசுவான், ஒன்றையும் செய்ய முடியாது. அது இல்லாத நான் பணக்காரங்க, நான் இதே யாரா பணக்காரன்? கடவுள் ஒருத்தனை தவிர இந்த உலகத்தில் ஏகணும் பணக்காரன் கிடையாது. நீ பணக்காரன் உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யார் தான் இங்கே பணக்காரன்? நல்லவனா வாழ்டா, பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத. நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ், கடவுள் உன்னை கூப்பிட்டு. பணக்காரனா வாழ்ந்தேன்னு இங்கே தாண்டா பத்தியச்சா சுற்றணும். இதாம்மா என் வாழ்க்கை. சொல்லுமா. இப்போ பித்ருக்கள் சாபம்னு சொல்றாங்களே சாமி. ஆமாம்மா. அது எப்படி சாமி? அது செத்து போனவங்க திட்டு தான். என்னை யாரும் திட்டல இது வரைக்கும். ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறது இல்லை. அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தொழில், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவங்க வியாபாரத்தை பொழப்ப கேட்கக்கூடாது. இந்து மத கோட்பாடு படி, ஆனால் இந்து மத கோட்பாடில் உலக மத கோட்பாடு படியே சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா உழாவாது, ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா? அது பிறந்த உடனே அந்த 10 நாள் 15 நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வு. அப்போ வேற உடல் எடுத்து தான் ஆகணும், அது வேற பிறந்து தான் ஆகணும். அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு. எனக்கு எங்கேருந்து பித்ரு இருக்கிறான், ஏவமா இருக்கிறான்? நானும் எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. ஆனால் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 50-60 பேருக்கு நான் வருஷம் 30 வருஷம் 26 வருஷமாக சாப்பாடு போட்டுனுக்கிறேன். இவ்வளோ பேசுகிறேன் நான். என்னை வளர்த்தம்மா ஜனவரி 26ஆம் தேதி இறந்துச்சு. அந்த அம்மா நினைவு நாளுக்கோசம் இன்றைக்கும் 26 வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறேன். இது எங்கள் அம்மாவுக்கு போடலை, எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு 100 பேர் வயிறு பசியாத்துறான் நேற்றுக்கு. அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது. எங்கள் அம்மா பிறந்து வந்து எங்கள் காலேஜில் படிச்சுங்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லை. அதனால் எனக்கு பித்ரு இல்லை. இவன் செத்து போட்டு அங்கேயே குடும்பம் நடத்திங்கிற மாதிரி இவன் நினச்சிங்கிறான். அதனால் பித்ருலாம் கிடையாது. இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கினது. இது வீட்டுங்களில் செய்யணும், செய்தால் தான் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இது இங்கே தான் இங்குதான்னா கிறிஸ்துவ மதத்தில் 40ஆவது நாள் சர்ச்சில் வந்து கல்லறையில் போய் கொண்டாடுவோம். அவன் முஸ்லீமும் போய் கொண்டு எல்லாருமே கொண்டாடின்னு தாங்கிறான். ஆனால் கேட்ட மறுபிறப்பு இல்லை. நான் மறுபிறப்புல சேர்த்து மண்ணு கொண்டு பிடிச்சி ஏன்டா போய் கும்பிட்டுங்கிற? அதனால் இது வாயில் பேசுறது வேறு, நிஜம் வேறு. இப்போ போன 29ஆம் தேதி எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி 74வது வயசு. அன்றைக்கி நம்ம சீடருங்க ஒரு 3 பேர் சாப்பாடு போடுறேன். நாங்கள் திருப்பூரில் ஒரு ஆள், மின்ட்டில் ஒருத்தர், இதில் ஒருத்தர், கொடுங்கையூரில் ஒருத்தர். சரி போடுங்கப்பா, நான் நல்ல தானப்பா அப்படின்னு. கட்சியில் பார்த்தா 13 இடத்துல சாப்பாடு போட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் போட்டாங்க, திண்டுக்கல்லில் போட்டாங்க, வானாவரத்தில் போட்டாங்க, இது மாதிரி. ஆனால் அந்த நான் எனக்கு ஒரு பிடி சோறு கூட எவனும் கொடுக்கல. ஆனால் ஏதோ என் பேர் சொல்லி அவளுக்கு பசியாச்சு, அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு மனிதனுக்கு நம்ம செய்கிற செயல் போய் சேரணும். அவன் தான் மனுஷன். மிருகன்னா அடுத்தது கூடாது, அது மட்டும் வச்சுக்கணும்னு பார்க்கும். மனிதன்றவனே கொடுத்து வாழறவன், மிருகம் எடுத்து வாழறதுமா. இல்லை எதுவாக இருக்கணும்னு விரும்பிக்குமா போமா. நான் கொடுன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுனா கொடுப்பீங்களா? உங்கள் மனம் ஒத்துக்குனா தான் கொடுப்பீங்க. அதனால் உங்கள் மனசை விரிவாக்கி வச்சுக்கோங்க. மற்றவன் சொல்கிறதால எவனும் கொடுக்க மாட்டான். 1000 பேருக்கு சொல்லிட்டேங்க, இங்கே தானம் பண்ணுங்க. ஒரு குரு இருக்கும்போது தானம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிங்கன்னா கூட சிலைக்கு நீ தானம் பண்ணுன்னு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு குரு இருக்கும்போது பண்ணிங்கன்னா அது குரு மனசுலையும் பதியும், உங்களுக்கும் பதியும், அது நன்மையை கொடுக்கும். ஆனால் சொல்கிறேன், யாரும் செய்கிறதில்ல. அட போயா இருந்தாலும் துட்டு கேட்டுன்னு தெரியுறான்னு நின்றுக்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னு நான் புரிஞ்சிக்கல. அதனால் உங்கள் மனசை பொறுத்தது, இது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் விரும்பி பண்ணணும் தானம் தர்மம். இன்னொருத்தன் கட்டாயப்படுத்தி பண்ணுறது வேண்டா வெறுப்பாயிடும். அது மாதிரி தர்மத்தையே வாங்கக்கூடாது. நான் இங்கே தர்மம் பண்ணுறவனுக்கு சொல்லுவேன், அந்த கல்வெட்டில் போடு, போர்டில் போடுன்னா அப்படி தர்மம் எடுத்துன்னு போயிட்டுருவேன். ஏன்னா நீ உன் விளம்பரத்துக்காக இங்கே தர்மம் பண்ணாது. உண்மையான தர்மம் பண்ணுன்னா உன் விளம்பரம் தேவையில்லை. அப்படி பண்ணுற தர்மத்தை மட்டும்தான் இங்கே வாங்குவேன்.
நான் கல்வெட்டில் போட்டு ஒரு டியூப் லைட்டை வாங்கிட்டு உன் பேர் எழுத்து, உன் தெரு எழுத்து, ஊர் எழுத்து, அட்ரஸ் எழுத்து, கோயிலில் தர்மம் பண்ணிக்கிறேன்னா வெளிச்சம் கூட வெளியே வராது. அது தர்மம் இல்லை, விளம்பரம் அதுக்கு பேர். அப்படிப்பட்ட விளம்பரத்தை நான் விரும்புகிறதே இல்லை. அதனால் உண்மையான தர்மம் பண்ணாலும் ஏற்றுப்பேன். ஒருத்தர் உயிராக இருக்கும்போது செத்துட்டாங்க. செத்துட்ட உடனே தலையாண்ட விளக்கு கொளுத்தி வைக்கிறீங்க, தேங்காய் உடச்சி வைக்கிறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. பணத்துக்கு பண்ணலாமா? தீட்டு இல்லாத பொருள். அதுக்கு போய் இதெல்லாம் பண்ணி போட்டு அப்புறம் எத்தனை போய் போச்சுட்டு பிறகு தீட்டு நான் கோயிலுக்கு போக மாட்டேன். முட்டாள்தனமாக தெரியல இது. கொல்லி வைக்கக்கூடாதா? பெற்றவனுக்கு கொல்லி வை, அப்போ தான் உனக்கு புண்ணியமே. அதான் வைக்கக்கூடாதுன்னா அவன் இன்னும் முண்டமாக இருப்பான். அவன் பெற்றவனுக்கு கொல்லி வைக்கலன்னா அப்புறம் நீ பிறந்து என்ன பிரயோஜனம் பூமியில்? அதெல்லாம் செய்யணும். ஐயா சொல்லுவார், வாழ்க்கையில் அவமானத்தையும் அனுபவத்தை மட்டும் மறக்காதேன்னு சொல்லுவார் சார். அது மட்டும் வச்சு இப்போ மறக்காம தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவர் சொன்னதெல்லாம் சத்தியமாச்சுல. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் வருதுப்பா, அதுக்காக கலங்கி நிற்காத. அது தந்த வலியும் வேதனையும் உள்ளே வாங்கிக்கின்னு இன்னொரு தடவை அந்த வலி வேதனை அனுபவிக்காமல் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோ. ஐயோ அடி விழுந்தது அப்படின்னு துடிக்காத. இந்த அடி உனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்றத நீ பிடிச்சிக்கோ. இன்னொரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடக்காமல் காப்பாற்றிக்கலாம். அதை மறக்காமல் இருக்கணும். அப்போ அவமானம் இருந்தால் மட்டும்தான். நான் யாருன்னு எனக்கு தெரியும். 4 பேர் ஏண்டா நீ வாழறதெல்லாம் வாழ்க்கையானு கேள்வி கேட்கும்போது தான் எது வாழ்க்கைன்றதே எனக்கு உரைக்கும். அப்போ நான் அதை சரி பண்ணிக்கின்னு நான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போது வாழ்க்கையில் அவமானங்கள் சந்திக்க வேணும். ஒரு மனுஷனும் சந்திச்சே ஆகணும். அந்த அவமானத்தை எல்லாம் தலையில் வச்சுக்க கூடாது. நீ உன்னோட கட்டிடத்துக்கு அடிக்கல்லா போட்டு வச்சுக்கணும். ஊர் பார்க்குற அளவுக்கு அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்திவாரமாக அதை மாட்டிக்கோ. உன்னோட அஸ்திவாரம் ஒரு நாளும் ஆடாமல் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வேணும் வாழ்க்கையில். இல்லைன்னா மனுஷனுக்கு படிப்பு வராது. எல்லாத்தையும் புத்தகத்தில் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கலான்னா ஆயுசு பத்தாது. எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா அதுக்கும் நாள் இருக்காது. நீ பட்டாதான் தெரியணும்னு இருக்கிற விஷயத்த அதை தவிர வேற யாராலையும் உலகத்தில் கொடுக்க முடியாது. ஒரு குருவே வந்து சொன்னால் கூட நமக்கு புரியாது. ஆனால் ஒரு அடி உனக்கு அதை உணர்த்தி கொடுத்துரும். அப்போ நாம் வாழ்க்கையில் படுற வேதனைலாம் எதுக்கு? எனக்கு உரைக்கணும்னு தான். நேற்று தான் சொல்லியிருந்தேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, சட்னி அரைக்கணும்பா, தேங்காவை வச்சு கல்லில் வைப்பாங்க, நசுக்க 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 நசுப்பாங்க. எது வரைக்கும் நசுக்குவாங்க? தேங்காவாக இருக்கிற வரைக்கும் நசுக்குப்பாங்க. அது கூட ஆகி சட்னி ஆகி போச்சுன்னா இப்போ நசுக்குவாங்களா? வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அடியும் அதுதான். நீ தேங்காயாக இருக்கிற வரைக்கும் அடி விழும். நீ சட்னி ஆகிட்டேன்னா அந்த பக்குவம் வந்தால் அடி விழாது. வாழ்க்கையில் நீ கற்றுக்க தயாராக இருந்தால் இந்த உலகம் கற்றுக்கக்கூடிய குருவாக மாறும். நீ முகத்தை காட்டி நில்லு, முதுவை காட்டி ஒரு நாள் நின்றுடாத. எதையுமே தைரியமாக எதிர்த்து நிற்க பழகிக்கோ. அதுக்காக வீராப்ப போயிடாத. அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மனசில் தைரியம் வச்சு நின்று கற்றுக்கோ. அந்த தைரியம் மட்டுமே யார் போனாலும் அது இருக்கும். காசால் வந்த தைரியம் காசு போனால் இருக்குமா? ஆள் பலத்தால் வந்த தைரியம் ஆள் இல்லாமல் போனால் வருமா? ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தைரியம் யார் இந்த உலகமே கைவிட்டாலும் அது என்ன கைவிடாமல் காப்பாற்றி. கண்டிப்பாக ஐயா கொடுத்த தைரியம். அந்த தைரியத்தை தான் ஐயா கொடுத்தாரு. எப்பா காலத்துக்கு நானே உன் கூட வந்து சொல்லின்னு இருக்க முடியாது. என் பாடத்தை பிடிச்சிக்கோ. அந்த பாடம் நான் சொல்றதெல்லாம் அது சொல்லி கொடுக்கும் உனக்கு. உண்மை உண்மை. அப்போ நம்மளை விட்டு ஐயா எங்கேயாவது போனாருன்னா எங்கேயும் போல. உடம்ப வைக்கக்கூடிய இடம் தான் சாமி அது. அவர் அடக்கத்துக்கு சமாதி பத்தாது. வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கக்கூடிய ஒரு ஜோதிய சமாதியில் அடக்க முடியுமா? யார் அறிவார் எங்கள் குருநாதன் பெருமை? முடியாது. நான் பார்த்ததுனால சொல்லிக்கிறேன், நீங்க பார்த்தீங்கனாலும் அது தெரியும். பார்ப்பவர் பார்த்தால் அதுதான் விஷயம். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.